ஹலோ கைஸ், நம்ம எல்லாருக்குமே ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி வித்தியாசமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் இந்த ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்ஸ் இன்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ளே 0.4 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். இந்த டெசிமல் வேல்யூ ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும்போது 0 அப்படின்னு வருது. இப்போ இந்த டெசிமலுக்கு அப்புறமா டோட்டலாக 6 ஜீரோஸ் ஆட் பண்ணும்போது நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எதனால் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு நம்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது டெசிமலுக்கு அப்புறமா டோட்டலாக 6 ஜீரோக்கு அதிகமாக போகும்போது அது என்ன ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டெசிமலுக்கு அப்புறமா 7 வேல்யூஸ் வரும்போது இதோட வேல்யூ ரெப்ரசன்டேஷன் 4e-7 அப்படிங்கிறது வருது. அதாவது இந்த 4க்கு முன்னாடி டோட்டலாக 6 ஜீரோஸ் இருக்குது, இந்த டெசிமலுக்கு அப்புறமா டோட்டல் 7 வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 4e-7 அப்படிங்கிற இந்த வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது பார்சின் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ளே நம்ம இந்த வேல்யூவை பாஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம இந்த வேல்யூ பாஸ் பண்ணும்போது 4e-7 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போது இந்த பார்ஸ் இன்ட்குள்ள இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வர்ற 4 அப்படிங்கிற இந்த நம்பர் இன்டிஜராக பாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா வர்ற e-7 அப்படிங்கிற இந்த வேல்யூ இக்னோர் ஆயிடுது. ஸோ இதனால தான் நம்ம 4 அப்படிங்கிற இந்த அவுட்புட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்துருங்க. யூஐ ஜெம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.